இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 226 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் பிரிவு 226 மாநில உயர் நீதிமன்றங்களுக்கு ஹைகோர்ட்ஸ் நீதி பேராணைகளை ரிட்ஸ் பிறப்பிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும் போது அல்லது வேறு ஏனும் சட்டப்பூர்வமான உரிமைகளுக்காக நீதியை பெற இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அதிகார வரம்பு பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கும் அதிகாரத்தை விட பிரிவு 226 கீழ் உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் சற்று அதிகம். உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமே நீதி பேராணைகளை வெளியிடும். ஆனால் உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மட்டுமின்றி பிற காரணங்களுக்காகவும் ஃபார் எனி அதர் பர்பஸ் இவற்றை வெளியிடலாம். 5 வகையான நீதி பேராணைகள். ஆட்கொணர்வு நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ். சட்டவிரோதமாக ஒருவர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடுவது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மண்டமுஸ். ஒரு அரசு அதிகாரி அல்லது பொது நிறுவனம் தனது கடமையை செய்ய தவறினால் அதை செய்யும்படி உத்தரவிடுவது. தடையுறுத்தும் நீதி பேராணை புரோஹிபிஷன். கீழ் நீதிமன்றங்கள் தங்களது அதிகார வரம்பை தாண்டி செயல்படுவதை தடுப்பது. தகுதி முறை வினவும் நீதி பேராணை கோவாரண்டோ. ஒரு பொது பதவியில் இருக்கும் நபர் எந்த தகுதியின் அடிப்படையில் அந்த பதவியில் இருக்கிறார் என்று கேள்வி எழுப்புவது. நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை செர்டியோராரி. கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தவறான தீர்ப்புகளை ரத்து செய்வது அல்லது ஆய்வு செய்வது. சுருக்கமாக சொன்னால், உங்கள் உரிமைகள் அரசு அதிகாரிகளாலோ அல்லது சட்டத்தாலோ பாதிக்கப்படும் போது நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடி நீதி பெற பிரிவு 226 வழிவகை செய்கிறது. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in